ரொம்ப டேஸ்டியா டிஃபரெண்டான ஒரு லஞ்ச் மெனு பார்க்க போறோம். சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போறோம். 3 பெரிய வாழைக்காய் எடுத்திருக்கேன். காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிட்டு 2 பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு தாராளமா தண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப கட் பண்ண வாழைக்காய இதுல சேர்த்துட்டு இந்த காயை ரொம்ப சாஃப்டா வேக வைக்காம 3/4 பங்கு பதத்துக்கு வேக வச்சுக்கணும். காய் ஒண்ணு போல வேகிறதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு காய் வேகமா வெந்து வந்துடும். இப்ப காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு கத்திய வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பார்த்தோம்னா லைட்டா உள்ள போகணும். 75% வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சாதான் நமக்கு துருவுறதுக்கு ஈஸியா வரும். பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மேல் தோலை உரிச்சு எடுக்கணும். இப்ப இத கிரேட்டர்ல பெரிய ஹோல்ஸ் உள்ள பக்கம் துருவிக்கலாம். கரெக்டா வேக வச்சுட்டோம்னா நமக்கு துருவும் போது நல்லா உதிர உதிரா பூ போல வரும். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயும் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்த பருப்பெல்லாம் செவந்துருச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்க்கிறேன். கூடவே 4 பல் பூண்டை தட்டிட்டு சேர்க்கிறேன். பூண்டுக்கு பதில் நீங்க 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல கட் பண்ண 3 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயம்லாம் லைட்டா வதங்கினதும் இதுல 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை இப்பவே சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல துருவி வச்ச வாழைக்காய் இப்ப எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுறணும். ஸ்டவ் சிம்ல வச்சு இந்த துருவெல்லாம் நல்லா சூடாகிற வரையும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்ப வாழைக்காய் துருவெல்லாம் நல்லா சூடு ஏறிடுச்சு. 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காய் துருவல் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்ட்ல வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ் டேஸ்ட்ல சௌச்சௌ கிரேவி பண்ண போறோம். 300 கிராம் சௌச்சவை தோல் சீவி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 3 காஞ்ச மிளகாய், 3 மிளகாய் சேர்த்திருக்கேன். அப்புறம் தேவைப்பட்டா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. எல்லாத்தையும் மிதமான தீல வச்சு வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். வறுபட்டு நல்லா வாசனை வந்துருச்சு. இத உடனே வேறொரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டணும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கோர்ஸான பவுடரா அரைச்சிட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, பெரிய தக்காளினா 1 சேர்த்துக்கங்க போதும். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நைஸா அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இந்த குக்கர்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகம், இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்ச சௌச்சௌவை சேர்த்து 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். அடுத்து இதுல நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு மிக்ஸி ஜார கழுவி 1 கப் தண்ணி. காரம் கம்மியா இருக்கிறதுனால இதுல 1/2 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். குக்கர்ல பண்றதுனால தண்ணி அளவா சேர்த்தா போதும்.
இது ரெடி ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்துருச்சு. வெயிட் போட்டுட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. சிம்லயே 5ல இருந்து 6 நிமிஷத்துக்கு வேகட்டும். சிம்ல வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்றேன். நல்லா கம கமன் வாசனையா இருக்கு. காயுமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. கடைசி அதுல பொடியா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூடா வேணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கம கமன் வாசனையா சூப்பரா மட்டன் குழம்பு டேஸ்ட்ல சௌசௌ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த யூனிக்கான காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.